புள்ள ஒரு வாரமா இது ஆளுநரை பாக்குறதுக்கு என்ன தவிச்சாப்புல தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இப்படியாலே நல்ல பிள்ளை, அவருடைய பொறுமை, நிதானம், அமைதி, அந்த குணத்துக்காகவே அந்த பிள்ளை நல்லா இருப்பாப்புல, மேலும் மேலும் வருவாப்புல. ஆனா நான் சொல்றேன், சத்தியவாக்கு சிவனடியார சொல்றேன், அந்த பிள்ளை பிரதமரா ஆவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்களுக்கு செய்ய 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 நல்லாட்சி செஞ்சா நல்ல முன்னேற்றத்துக்கு போயிடுவார் அவரு. ஏன்னா ஒரு குறையும் இருக்காது மக்களுக்கு. தூத்துறவா தூத்திட்டு போட்டோம், காத்தடிக்கும் போது மண்ணு புழுதி எல்லாம் பறக்கதான் செய்யும். அதை நம்ம பார்க்க கூடாது, தட்டி விட்டு போயிட்டே இருக்காமா இல்லையா? அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும், அவர் போய்கிட்டே இருக்கணும், எதையும் காது வாங்க கூடாது. சரிம்மா, ஒருவேளை இன்னைக்கு முதல்வரை பாக்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சுன்னா என்ன பேசணும்னு நினைப்பீங்க? இதன் மூலியமா உங்களுக்கு தெரிவிங்க. ஐயோ, என் குலதெய்வமேன்றுவாப்பா, என் குலதெய்வமேன்றுவேன். வேற எனக்கு ஒன்றும் சொல்ல வராது. நான் எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, நான் பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய வைக்கணுயா. சரி, ஆம்பளை பிள்ளை இல்லை எனக்கு. நான் நினச்சிக்கிட்டு அழுதுட்டு இருப்பேன், இந்த மாதிரி ஒரு பிள்ளைய வைக்கணும், நாட்டுக்காக ஒரு பிள்ளை. நன்றிம்மா, நன்றி. அப்படி ஒரு பிள்ளை, எல்லாரும் அவரை போல எல்லா பிள்ளைகளும் இருந்துட்டா ஒத்துமையா இருக்கணும், யாரும் கைவிட்டுறக்கூடாது. அவர் ஆரம்பத்துல கேட்டது என்ன? கைவிட்டுறாதீங்க, ஊக்கி விடுங்க சொல்லுவாங்க. எதிர்கட்சினாலே அப்படி தப்பா இருக்கும். அதாவது ஏறும்போது இறக்கி விடுவான் ஒருத்தன், நீ மட்டும் ஏறியாடான்னு சொல்லி அவன் நான் ஏறுறான்னு இறக்கி விடுறதுதானே இயல்பது. அதெல்லாம் காதுலயே வாங்க கூடாது. தம்பி விஜய் போயிட்டே இருக்கணும். சரி.